அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசுவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே பெரிய அற்புதங்களை செய்வாராக. நீங்கள் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மேலாக தேவன் அற்புதம் செய்ய உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நாம ஜெபிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையிலே எதிர்பார்க்கிற காரியங்கள் நிறைவேறுவதற்கு நாம் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் வாசிக்கிறோம். அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்க கடவன். அல்லேலூயா. சந்தேகமே நம்முடைய மனதில் எழும்பாதபடிக்கு, ஆண்டவர் எனக்கு செய்வாரா செய்ய மாட்டாரா, இப்போ நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல், எனக்கு தேவன் சொன்னதை நிறைவேற்றுவார் அப்படிங்கிற நம்பிக்கையோடு காத்திருக்கும் போது நிச்சயம் ஆண்டவர் அற்புதம் செய்வார். நம்ம பார்வையெல்லாம் நம்முடைய சூழ்நிலைகளையே பார்க்கிறது. நாம பார்க்கும்போது அது இருக்காது, நம்ம அதை காணும் போது அதை பார்க்க முடியாது. ஆனால் தேவன் சொன்னதை நிறைவேற்றுகிற வல்லமை உள்ளவர் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். பாருங்கள், அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் கொடுத்ததை வேதத்திலே வாசிக்கிறோம். அவனுக்கு ஒரு அடி நிலத்தையாகிலும் கொடாதிருக்கும் போது, பிள்ளை இல்லாதிருக்கும் போது ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தார். அந்த வாக்குத்தத்தம் அப்படியே நிறைவேறிற்று. அந்த வாக்குத்தத்தத்தை எப்படி சுதந்தரித்தார்? அவருக்கு எந்த சந்தேகமும் வரவே இல்லை. அதை குறித்து ரோமர் 4ஆம் அதிகாரத்தில் 18வது வசனத்திலிருந்து பவுல் எழுதுவார். உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தோம். இதுதான் முக்கியம். நம்ம ஜெப வாழ்க்கையில நம்புகிறதற்கு ஏதுவில்லாத சூழ்நிலைகள் பார்க்கும்போது நாம நம்பிக்கையோடு தேவன் மேல சார்ந்திருந்தால் நிச்சயம் ஆண்டவர் அற்புதம் செய்வார். தான் விசுவாசத்திலே பலவீனமா இருக்கவில்லை. தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் அவர் எண்ணாதிருந்தார். தேவனுடைய வாக்கு தத்தத்தை குறித்து அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் விசுவாசித்தார். கர்த்தர் அற்புதம் செய்தார். இதை பார்க்கிற அருமையான சகோதரா சகோதரி, உங்க வாழ்க்கையில இப்போ ஒண்ணுமே இல்லாம இருக்கலாம். இப்போ நீங்க அதை பார்க்க முடியாமல் இருக்கலாம். நீங்க சந்தேகப்படாமல் விசுவாசியுங்கள். நிச்சயமா ஆண்டவர் அற்புதம் செய்வார். நிச்சயமா உங்க வாழ்க்கையில தேவன் ஒரு பெரிய விடுதலை ஆண்டவர் கொடுப்பார். ஒரு முறை ஒரு குடும்பம் ஜெபிக்க வந்தார்கள். அவர்கள் சொல்லி ஜெபம் பண்ணினார்கள், பாஸ்டர் எங்க கையில கொஞ்சம் அமௌண்ட் தான் இருக்கு, நாங்க இதை வச்சு ஒரு வீடு கட்டணும். எங்க வாழ்க்கையில அந்த வீடு கட்டுகிறது எங்களுக்கு ஒரு இலக்கா இருந்தது. அதுக்காக நாங்க ஜெபித்து கொண்டே இருக்கிறோம். ஆனா நாங்க சந்தேகப்படாம விசுவாசிக்கிறோம், கர்த்தர் எங்களுக்கு அற்புதம் செய்வார். நானே கேட்டேன், இந்த அமௌண்ட் வச்சு என்ன பண்ண போறீங்கம்மா அப்படின்னு கேட்டபோது அவங்க சொன்னாங்க, கர்த்தர் எங்களுக்கு செய்வார். அவர் சொல்லி ஜெபித்து கொஞ்ச நாட்கள் கழித்த பிற்பாடு அழகான வீடை கட்டி பிரதிஷ்டைக்கு கூப்பிட்டாங்க. அவங்க சொன்னாங்க, ஒரு கடன் இல்லாதபடிக்கு எங்களுக்கு கர்த்தர் கட்டி கொடுத்தார். பாருங்கள், சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அற்புதம் செய்வார். சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் நீங்கள் மிகப்பெரிய அற்புதத்தை காண்பீர்கள். சந்தேகம் ஒரு அசுத்த ஆவி. அது பல விதங்களில் கிரியை செய்யும். அது குடும்பத்தில் நுழைஞ்சிட்டா குடும்பம் காலி, தொழில நுழைஞ்சிட்டா தொழில் காலி. எந்த இடத்துல சந்தேகம் ஆவி வருகிறதோ அந்த ஆவிகள் துரத்தப்பட வேண்டும். இந்த காலை நேரத்தில் நாம் சந்தேகப்படாமல் விசுவாசித்து சந்தேகத்தை கொண்டு வருகிற ஆவிகளை துரத்துவோம். பெரிய காரியங்களை செய்வார். நம் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? வல்லமை உள்ள பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய அன்பான பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். தேவரீர் சொன்ன வார்த்தைகளை நிறைவேற்றுகிறவர். ஆனாலும் உடைய பிள்ளைகளுக்குள்ள எந்த எண்ணங்களும் வராதபடிக்கு ஆண்டவரே, சந்தேக ஆவி நுழைந்து கிரியை செய்யாதபடிக்கு இப்பொழுது அந்த சந்தேக ஆவிகளை கடிந்து கொள்ளுகிறோம். விசுவாசத்தில் நிலைத்திருந்து உம்முடைய பிள்ளைகள் அற்புதங்களை காண உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. Amen.